ஹலோ மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புது ப்ராடக்டோட வந்திருக்கோம். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி என்கிட்டே பார்த்த வீடியோவில் ஒரு ப்ராடக்ட் தான். அது என்னதுன்னு பார்ப்போம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துப்போம். இது கத்தியே தேவைப்பட்டுருக்கோ பசம் போட்டு தான் வந்துருக்குறாங்க. பில்லு கவர் அங்கே போட்டுருவோம். இந்த இருக்குல்ல, இந்த பிபாக்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க் ஹெச்டிடியோட ஹார்ட் டிஸ்கோட என்க்ளோசர் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இது நீங்கள் ஆல்ரெடி QEZங்கிற பிராண்ட் ஒன்று வாங்கியிருப்போம், அது பார்த்துருப்பீங்க. அது வந்து 4 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். இது வந்து 16 TB வரைக்கும் சப்போர்ட் இருக்குது, 12 TB வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்குது. அதான் சரி, இது வந்து நம்மளுக்கு 1200க்கு அமேசானில் தான் வாங்கினோம். 1200க்கு கொடுத்தாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் அவுட்புட் SATA 7+15 போர்ட் இருக்கு. USB 3.0 தான். SATA HDD டாக்கிங் ஸ்டேஷன் போட்டிருக்காங்க. ட்ரபுள் ஷூட்டிங் இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லாமே நம்ம நேச்சுரலாக இருக்கிறது தான் போட்டிருக்காங்க. இதில் சப்போர்ட்டிங் என்ன சப்போர்ட் UASPயோட டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகால் சப்போர்ட்ஸ் இருக்குது. அப்புறம் SATA 3.0 பேக்வர்ட்ஸ் கம்பேட்டபிள் வித் SATA 2.0க்கும் 1.0க்கும் இருக்குது. சப்போர்ட்ஸ் 2.5 இன்ச் ஹார்ட் டிஸ்க், அதாவது லேப்டாப்போட குட்டி ஹார்ட் டிஸ்க் பார்த்துருப்பீங்களா, அதுவும் அப்புறம் 3.5 இன்ச்சோட ஹார்ட் டிஸ்க்கும் சப்போர்ட் ஆகும்னு போட்டிருக்காங்க. இதில் SSD சேர்ந்துக்கலாம். SSD 2.5 SSD நம்ம போட்டுக்கலாம். சப்போர்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப் டு 5 GB per second கனெக்டட் டு 3.0க்கு. 2.0 அண்ட் 1.1க்கு அது பேக்வர்ட்ஸ், அது வந்து எப்போ போல தான். மேக்கு, OS, லினக்ஸ் எல்லாத்தையும் சப்போர்ட் ஆகும். டிசியோட 12 வோல்ட்டு பவர் சப்ளை வேணும். சரி, இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். வாங்க பார்த்துருவோம் என்ன இது இருக்குது. ஏன்னா நம்ம வாங்கின QEZ பிராண்டோட அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து 1600 சம்திங் வந்துச்சு. பட் இது வந்து 1200, அதாவது ஒரு 400 கம்மி. ஆனால் டிபி அதிகமாக சப்போர்ட்ஸ் பண்ணுது. அட்டையில் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து தேங்க்யூ ஃபார் ஷாப்பிங் அந்த இதுக்காக. வி கிவன் ஆல் வி காட் இன் நியூ யூனிட் டெவலப்மெண்ட். இது வந்து பிபாக்ஸ்லேருந்து புதுசாக அந்த யூனிட் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம், பெருசு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இன்ஸ்டாலேஷன் வந்து அழிஞ்சு போயிருக்கு, அது நம்மளுக்கு தெரியும், அதனால் பிரச்சனை கிடையாது. இதை பற்றினது தேங்க்யூ பர்சனலி ஃபார் ட்ரஸ்டிங் அவர் ப்ராடக்ட் அண்ட் பிராண்ட். வி வாண்டட் டு அஷ்யூர் தட் யூ கேன் ஒர்க் வித் செவரல் மந்த்ஸ் டு டெஸ்ட் அண்ட் ஆப்டிமைஸ் த பெர்ஃபார்மன்ஸ் வித் யூனிட் வி கிரியேட்டட் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. இதை வந்து செவரல் மந்த்ஸ் கஷ்டப்பட்டு போட்டிருக்காங்க. இந்த பிபாக்ஸில் ஒன்று என்னென்னா, இந்த ரெகுலராக இந்த மொபைல் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருவாங்க. இது வந்து யூஸ் ஆகும். எனக்கு ஆல்ரெடி நான் ஒரு பிபாக்ஸில் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 2.5 இன்ச்சு ஹார்ட் டிஸ்க் உள்ளது, லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்கு எக்ஸ்டர்னலாக போடுறதுக்கான இது வாங்கியிருப்பேன். அப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுலேயும் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, காமிச்சிருப்பேன். இதுலேயும் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இவங்க பிபாக்ஸ்லேருந்து இது மொபைல் ஹோல்டர் வந்து ரெகுலராக எல்லா ப்ராடக்ட்டுமே கொடுக்காங்க, நல்லது தான். அப்புறம் டைப் ஏ USB டைப் ஏ டு டைப் ஏ ட்ரான்ஸ்ஃபர் கேபிள் ஒன்று, பவர் அடாப்டர் ஒன்று, இது ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கும் கொடுத்துருந்தாங்க, இதுக்கும் கொடுத்துருக்காங்க. இது 2ஆக கொடுத்துருக்காங்க, அதில் 1ஆக கொடுத்துருந்தாங்க. சரி, எதுக்காக யூஸ் ஆகும். சரி, நம்மளுக்கு தான் யூஸ் ஆகுது தெரில. அப்புறம் இன்னொரு கார்டும் தேங்க்யூ, அதே தான். அந்த இது குட்டி கார்டாக வேறு கொடுத்துருக்காங்க. அப்போ பேசணும்ல, அதுதான் அது குட்டி கார்டாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து நம்ம ஹார்ட் டிஸ்க்கு. ஹார்ட் டிஸ்கை கவர் பண்ணி இருக்கிற அந்த பேப்பர் தான், அந்த ASMR மாதிரி இருக்கும். இது இந்த எங்கேயோ பேக்கிங்கில் பார்த்துருக்கேன், எங்கே பார்த்துருக்கேன்னு தான் ஞாபகம் இல்லை. இந்த பிபாக்ஸோட 3.5 HDD என்க்ளோஸு, பவர் பட்டனு, அப்புறம் டைப் ஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கானது, பவர் அடாப்டர். அப்புறம் நம்ம QEZல இருந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் கிடையாது இதில். நான் அது தெரிஞ்சு தான் ஆர்டர் பண்ணேன். ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் கிடையாது, ஏன்னா இது ஃபிட்டிங்ஸ் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து நம்ம வந்து நம்மளோட 2 TB இருக்குல்ல, 2 TB ஹார்ட் டிஸ்க், இந்த மாதிரி தான் ஒரே ஒரு இதில் மட்டும் மாற்றி மாற்றி போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்மளுக்கு 2 இது கிடச்சிருக்கு. 2 TB இதை கரெக்டாக வச்சு கனெக்ஷன் கொடுத்தா. ஆமாங்க, அவங்க சொன்ன மாதிரி இந்த ஃபிட்டிங் இல்லை, இந்த கீழே விழலை. என்ன இந்த ஷேக்கிங் மட்டும் இருக்குது, மேலே கீழே ஷேக்கிங். அதை ஒட்டுறது தான் அதை கொடுத்துருப்பாங்களோ. சரி, நம்ம அதை அப்புறமா ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக 2 சைடு வச்சு லாக் பண்ணிடணும். ஓகே, இது லாக் பண்ணியாச்சு. அடுத்து வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கேபிள். இவங்க எப்பவுமே இவங்க கேபிளோட இந்த அவங்களோட பிபாக்ஸ் பிராண்டிங்கோட இருக்கிற ஒரு
ஆர்கனைசர் கேபிளும் சேர்த்தே கொடுத்துட்றாங்க. டேகு, அதாவது ஆர்கனைசர் டேக் இது. இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுதான் அப்படி இருக்கு செக் பண்ணிடுவோம். அப்புறம் இந்த ஹோம் தியேட்டர் செட்டப் வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், என்னென்ன இது என்ன ஹோம் தியேட்டரு எல்லாமே புதுசாக இதை மாற்றிருக்கேன். இது நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாகவே நான் போடுறேன் உங்களுக்கு. இப்போ பவர் கேபிள் கனெக்ட் பண்ணிடுவோம். 1 வோல்ட் பவர் கேபிள். இதில் எர்த்து கேபிளோடய வருது உங்களுக்கு. ஆனில் தான் இருக்கு, கனெக்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்தா நம்மளோட நாமி ஹார்ட் டிஸ்க் காட்ட ஆரம்பிச்சுட்டு இந்தா இந்த இப்போ ஹார்ட் டிஸ்க்கை நம்ம கனெக்ட் பண்ணி நல்லா இருந்தா ரன்னிங் நல்லா இருக்கு. ரன் ஆகும்போது இந்த அதில் காட்டுறது பாருங்க, நாமி 1.81 TB 2 TB ஹார்ட் டிஸ்க் தான் நம்ம போட்டிருக்கோம். சர்வேலன்ஸ் ஹார்ட் டிஸ்க் தான் நம்ம போட்டிருக்கிறது. அதில் வந்து நம்ம கேம்ஸும் சாஃப்ட்வேர்ஸும் வச்சுருக்கோம். கேம்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ். என்னென்ன கேம் வச்சுருக்கேன்னு நான் இன்னொரு நாள் காட்டுறேன். அது அடுத்த ஒரு வீடியோவாகவே நான் காட்டுறேன் உங்களுக்கு. கேம்ஸ் என்னென்ன கேம்ஸ் விளையாடுறேன், என்னென்ன கேம்ஸ் யூஸ் பண்ணுறேன், என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறேன் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.